இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட நீங்கள் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையிலேருந்து உதுத்து விடுற மாதிரி அந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கையில் எடுத்துகிட்டு உதுத்து விட்டுக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் பக்கோடா. மாவு எடுத்து இந்த மாதிரி உதுத்து விட்டால் மட்டும் போதும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது அடுப்பில் இருந்தால் போதும். நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நமக்கு சூப்பராக முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. ஈவினிங் டைமில் நீங்கள் டீ குடிக்கையில் சூப்பராக இந்த பக்கோடாவை செஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.